Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஜிட்டல் லாஜிக் டிசைன்ங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட்ல கேட் 2019ல கேட்ட क्वेश्चन தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Which of the following இஸ் நாட் வேலிட் ஐடென்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கிவன் 4 ஆப்ஷனில் எது வந்து வேலிட் எது இன்வேலிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்வேலிட் ஐடென்டிட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார். பி ஆப்ஷனில் எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். சிங்கிற ஆப்ஷனில் எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் ஒய்ஆர் இசட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ஆர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் ப்ளஸ் இசட். இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன். இது இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து வேலிட் எது இன்வேலிட் அப்படின்னு பார்த்துட்டு இன்வேலிட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஆர் ஒய் ஒய் பார் ஹோல் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆர்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் பாருங்கள் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார்னு இருக்கு. இது எது வந்து எக்ஸ் நாரோட வேல்யூ தான் இது. ஸோ எக்ஸ்ஆர் வந்து எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார்னு இருந்தால் அதோட இதை வந்து எக்ஸ்ஆர் ஒய்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மேட்டை வந்து எக்ஸ்ஆர் ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே வேலிடாகவும் அடுத்தது ரெண்டுமே 0 பொசிஷன் காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் எக்ஸ் நார்னு சொல்லுவோம். எக்ஸ் நார் ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸ்ஆரோட ஆப்ரேஷன், இது எக்ஸ் நாரோட ஆப்ரேஷன். எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார். இது வந்து எக்ஸ்ஆருக்கு வந்து எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பாருங்கிறது எக்ஸ் ஆரோட ஆப்ரேஷன். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் எக்ஸ் நார் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹோல் பாரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஹோல் பார் அப்படியே இருக்கட்டும். இதோட காம்ப்ளிமெண்ட் இந்த எக்ஸ் நார் ஒய்ங்கிறதோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னா எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய். ஸோ இந்த எக்ஸ் நாரோட காம்ப்ளிமெண்ட் என்னது எக்ஸ்ஆர். ஸோ அப்போ அதுக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ கொடுத்துருக்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே வேலிடு. ஸோ அப்போ ரெண்டுமே சேம். எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் தான் கிடைக்குது. இந்த சைடும் எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் தான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் வேலிட். ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலிட். அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஆர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் ஒயில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல எக்ஸ்ஆர் ஒய்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார் த ஹோல் பார்னு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் பை யூஸிங் ஏங்கிற ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸ் ஒய்ங்கிற கண்டிஷன் என்னவா பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0ன்னு அசம்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ அடுத்தது செகண்ட் பொசிஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ செகண்ட் பொசிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் த ஹோல் பார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். எப்படி டிமார்கன்ஸ் லான்னு நம்ம என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் பார் ஒய் பார்னு இருக்குது அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பார்னு இருக்குன்னா எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் பார்னு எழுதணும். ஸோ தனித்தனியாக காம்ப்ளிமெண்ட் போட்டுட்டு மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாத்திரம் தான் டிமார்கன்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஹோல் பார் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ப்ளஸ் ஒய் ஒய் பார் ஹோல் பார்னு இருக்குமா. ஸோ அப்போ டபுள் பாருக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேலிடாக இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பாருங்கள் எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஃப் எக்ஸ் ஒய் கண்டிஷன் வந்து 0ங்கிறது நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பி ஆப்ஷனும் வேலிட்னு வந்துடுச்சு. அடுத்தது சி ஆப்ஷன் பார்க்கலாம். சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள் எக்ஸ்ஆர் எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் இசட். இப்போ வந்து இதோட இது வந்து அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். அசோசியேட்டிவ் லாவை வெரிஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம். எக்ஸ்ஆர் வந்து அதில் சில கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் சில கேட்ஸ் வந்து. ஸோ அப்போ அந்த கேட் படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ஆர் கேட் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை
சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஒரு ரூலே இருக்கு. ஸோ அப்போ இதில் எப்படி இருக்குது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ரெண்டத்தையும் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு சிங்கிள் வேரியபிள் தனியாக இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இப்படின்னு எழுதலாம். இந்த ரெண்டோட வேல்யூவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்னாலும் எக்ஸ் ஒய் இசட்னாலும் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே கொடுத்துருக்கதும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் எடுத்திருக்காங்க, அடுத்த வேரியபிள் தனியாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வந்து எப்படி பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள் சிங்கிள் வேரியபிள் அடுத்த 2 வேரியபிளை நம்ம எக்ஸ்ஆர் பண்ணாலும் சேம் தான் ரிசல்ட் கிடைக்கும்னா கண்டிப்பாக அதுவும் வேலிட் தான். ஏன்னாக்கா இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ்ஆரோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ஆர் கேட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இட் இஸ் வேலிட். ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே வேலிட்னு வந்துச்சு. டிஃபால்ட்டாக 4th ஆப்ஷன் தான் இன்வேலிட்னு வரும்போது நம்ம அதை செக் பண்ணி பார்த்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ஆர் இசட் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்திருக்கோம். எல்ஹெச்எஸ் சைடு எடுத்திருக்கோம். இது வந்து ஆர்ஹெச் சைடு நம்ம எடுத்திருக்கோம். கொடுத்துருக்கிறதுல எல்ஹெச்எஸ் சைடு இது, ஆர்ஹெச்எஸ் சைடுன்னு இது. ஸோ டி ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ஆர் இசட். அதே வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் ப்ளஸ் இசட்னு போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ஆர் இசட்டை எப்படி எழுதலாம், எக்ஸ்ஆர் கேட்டை எப்படி எழுத முடியும். எக்ஸ்ஆர் கேட்னா என்னென்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு பார் போட்டிங்கன்னா ஒய்க்கு பார் வராது. அடுத்தது எக்ஸு வந்து காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் ஒய்யை காம்ப்ளிமெண்ட் வச்சு எழுதணும். அப்போ கொடுத்துருக்க 2 இதில் ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட் வச்சு எழுதியிருக்கோம், அடுத்ததை காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் எழுதியிருக்கோம். அதே மாதிரி அங்கே அடுத்தது என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் வச்சு அடுத்தது காம்ப்ளிமெண்ட் இல்லாமல், அடுத்தது எம்டியாக எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதியிருக்கோம், அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டோடு எழுதியிருக்கோம். ஸோ எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா எப்படி வரும், எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் பார் இன்ட்டு இசட் அப்படியே தான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ்ஸை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா தனித்தனியாக காம்ப்ளிமெண்ட் போடணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்தது இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸ் இசட் பார் ப்ளஸ் ஒய் இசட் பார்னு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் கிடைக்கும். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இது தான் கிடைக்கும். அதே மாதிரி எல்ஹெச்எஸ் சைட் பார்த்தாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் சைட் கொடுத்துருக்கதை பார்க்க போகிறோம். இதுவும் எக்ஸ்ஆர் தானே. எக்ஸ்ஆர் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் ஒய்ன்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் பார்னு எழுதணும். ஸோ அப்போ 2 வேரியபிள் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டுக்கு பார் போட்டிருக்காங்க, காம்ப்ளிமெண்ட் போட்டு எழுதியிருக்கோம். எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் இசட் அப்படியே வச்சுருக்கோம். அடுத்தது நார்மல் வேரியபிள் எழுதிட்டு அடுத்த வேல்யூவுக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டு எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் இசட்னு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை என்ன பண்ணலாம், ப்ளஸ்ஸை டாட்டா மாற்ற போகிறோம். டாட்டா மாற்றினா என்ன வரும், ஒய் பார் டாட் இசட் பார்னு தனித்தனியாக காம்ப்ளிமெண்ட் வரும். எக்ஸ் ஒய் பார் இசட் பார்னு வரும். ஸோ அப்போ இதுதான் கிடச்சிருக்கு. அப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் பார் இசட் பார்னு கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸ் பார் ஒய் பார் இசட்னு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டுமே வேலிடாக ஈக்குவலாக இல்லை. இங்கே வந்து எக்ஸ் பார் இசட் பார் கிடச்சிருக்கு, இங்கே எக்ஸ் பார் இசட் தான் கிடச்சிருக்கு. ஒய் டாட் இசட் பார் கிடச்சிருக்கு, இங்கே எக்ஸ் பார் டாட் ஒய் கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுமே வேலிட் இல்லை. அதனால 1 and 2 இந்த 2 ஆப்ஷனுமே வேலிட் இல்லை. அப்போ நாட் ஈக்குவல்னு வந்திருக்கு. அப்போ டி ஆப்ஷன் தான் இன்வேலிடுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ஆர் கேட் படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணி உள்ளே ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு டேர்மை ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனில் மாற்றிருக்கோம். அதே ப்ராசஸ் தான் 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் பண்ணியிருக்கோம். ஆனால் வேலிடாக இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதனால இட் இஸ் இன்வேலிட். அப்போ ஆப்ஷன் டி தான் இன்வேலிட். ஓகேவா. ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து எக்ஸ்நாரோடது. எக்ஸ்நார் போட்டிங்கன்னா மேலே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை போட்டிங்கன்னா எக்ஸ்நார் ஒய் காம்ப்ளிமெண்ட் வந்துடும். இதை வந்து எக்ஸ்நாரோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே இது வந்து எக்ஸ்ஆரோட வேல்யூ. அப்போ எக்ஸ் பார் ஒய்னு கிடச்சிரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸ்ஆர் ஒய் தானே இதுவும் சேம் தானே. அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் பார். ஏன் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்லேயும் எடுத்துகிட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மேலே எக்ஸ் பார் ஒய் பார் த ஹோல் பார் கிடைக்கும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஒய் டபுள் பார் கிடைக்கும்.
ஸோ அப்போ டபுள் பார்க்கு கேன்சல் ஆகிட்டுனா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ஆரோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மீன் பண்ணுது. எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் இசட்டுங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அப்போ இட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ஆல்சோ வேலிட். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ணும்போது தான் எக்ஸ்ஆர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எக்ஸ் பார் ஒய்ன்னு எழுதுவோம் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார்னு எழுதுவோம். அந்த டேர்ம் படி இதை செப்பரேட் பண்ணி எழுதிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் கிடைக்கல, சேம் வேலிடான ஆன்சர் கிடைக்கல. ஸோ இட் இஸ் இன்வேலிட். ஓகேவா? இந்த கொஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.